இங்க ஒருத்தர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு லேட் நைட் ஹோட்டலுக்கு வந்து பட்டர் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாரு. அது வந்ததுமே பட்டரை வந்து ரைஸ்ல வச்சு கவர் பண்ணிட்டு சரியா 10 செகண்ட் வெயிட் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அதுல கொஞ்சமா சோயா சாஸ் ஊத்தி என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாரு. ஆனா அவர் சாப்பிட்ற பட்டர் ரைஸுக்கு ஹோட்டல் ஓனருக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அதுக்கு பதிலா தான் அவர் ஒரு பாட்டை பாடி காட்டுவாரு. கிட்டத்தட்ட 10 வருஷமா அவர் ஒரே பாட்டை தான் பாடுவார். ஆனா அங்க இருக்க யாருக்குமே அது கொஞ்சம் கூட போர் அடிச்சிருக்காது. அப்போ ஒரு நாள் ஒரு பணக்காரர் இந்த வயசான ஒரு பாட்டு பாடுறதை கேட்டு ரொம்பவும் மெல்ட் ஆயிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி இவருமே பட்டர் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹோட்டல் ஓனர் மூலியமா இந்த வயசானவர் வியாழக்கிழமை மட்டும் தான் வருவாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் அவரை பார்க்கறதுக்காக அங்க வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த வயசானவர் அந்த ஹோட்டலுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த வயசானவர் அவரோட ஃப்ரெண்டோட ஃபேக்டரியில வேலையில மாட்டிக்கிட்டாருன்னு. அப்புறமா ஒரு நாள் அந்த பணக்காரர் வந்து இந்த வயசானவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சடனா இந்த வயசானவர் இந்த ஹோட்டலுக்கு வராரு. ஆனா அவர் வந்து இந்த டைம் பாட்டு பாடுறதுக்காக எல்லாம் வந்திருக்க மாட்டாரு. ஹோட்டல் ஓனருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு குட் பை சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு. ஏன்னா ஃபேக்டரியில வேலை பாக்குறப்ப அவரோட விரல்ல வந்து அடிபட்டிருக்கும். இதுக்கு மேல அவரால் கிட்டார் வந்து வாசிக்க முடியாத நிலைமை வந்திருக்கும். அப்ப அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறப்ப அந்த பணக்காரர் அவர் ஸ்டாப் பண்ணி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பணக்காரர் தான் வயசானவர் பாடுறாரு அந்த சாங்ல வர பொண்ணோட தம்பி. ஆக்சுவலா அந்த வயசானவரும் அந்த பணக்காரரோட சிஸ்டரும் சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கனாலதான் இந்த வயசானவருக்கு பட்டர் ரைஸ் சாப்பிட்ற பழக்கமே வந்திருக்கும். இப்ப இந்த பணக்காரரும் அந்த வயசானவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவங்க சிஸ்டரும் அவரை மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பணக்காரங்களோட சிஸ்டர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து இவங்க தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஆனா அது தெரியாம இந்த வயசானவரும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்திருப்பாரு. இப்ப இது தெரிஞ்ச உடனே அந்த வயசானவருக்கு மனசே உடஞ்சு போயிருது. அப்பன்னு பார்த்து சரியா ஹோட்டல் ஓனரும் அவங்க 2 பேத்துக்குமே பட்டர் ரைஸ் கொண்டு வந்து கொடுக்கறாரு. உடனே அவங்க 2 பேருமே எதுவுமே தெரியாத மாதிரி வழக்கம் போல சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஊருக்கு இந்த வயசானவர் வராரு. கடைசியா அவர் காதலியோடையும் சேர்ந்துடுறாரு.